ஹலோ guys, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் அண்ட் ரெண்டல்ஸ் லிமிடெட் ஐபியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி 1996 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. ஸோ இது மேக் மை ட்ரிப் பீச் மை ட்ரிப் மாதிரி ஃபுல்லாக ட்ராவல் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி ஒரு கம்ப்ளீட் ட்ராவல் சொல்யூஷன்ஸ் ஆஃபர் பண்ணுற ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர் டிக்கெட்டிங். ஸோ டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் இவங்க பிளாட்ஃபார்ம் மூலயமா ஏர் டிக்கெட்டிங் புக் பண்ணி தராங்க கஸ்டமர்ஸ்க்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் டூர்ஸ். ஸோ கஸ்டமருக்கு ஏற்ற நீட்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் டூர் பேக்கேஜஸ் கஸ்டமைஸ் பண்ணி புக் பண்ணி தராங்க. ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரிசர்வேஷன். ஸோ வேர்ல்டில் இருக்க எல்லா கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரிசர்வேஷன் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் அண்ட் விசா ப்ராசஸிங். ஸோ ஒரு கண்ட்ரிக்கு தேவையான விசா அண்ட் பாஸ்போர்ட் இங்கே பிளாட்ஃபார்ம் மூலிமா அதுவும் ப்ராசஸ் பண்ணி தராங்க கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ ஷீட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பண்ணி 40 rupees செட் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கு. ஸோ லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 3000 செட் பண்ணியிருக்காங்க லாட் சைஸ். ஸோ ரீட்டைல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மினிமம் அண்ட் மேக்ஸிமம் 1 lakh ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ 1 lakh வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,20,000 rupees. ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 22, 23, 24. ஸோ லாஸ்ட் 3 ஃபினான்ஷியல் இயருக்கு டேட்டா அவைலபிளாக இருக்குது. ஸோ டாப் லைன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 290 lakhs பார்த்தீங்கன்னா 803 lakhs இம்ப்ரூவ் ஆயிருக்கு டாப் லைன். ஸோ பாட்டம் லைன் பார்த்தீங்கன்னா பேட் 69 lakhs பார்த்தீங்கன்னா 296 lakh இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ரெண்டுமே நல்ல ஸ்டெடி க்ரோத். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரைடே டே 2 இந்த ஐபிஓக்கு. ஸோ டே 2 பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கேட்டகரியில் 20 times சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ஸோ ஒரு நல்ல சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் ஆயிருக்கு ஐபிஓக்கு. ஐபிஓ டைம்லைன் பார்த்தீங்கன்னா August 29 அந்த ஐபிஓ ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் டேட் பார்த்தீங்கன்னா September 2. மண்டே க்ளோஸ் ஆகுது. அலாட்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா September 3. ரீஃபண்ட் டேட் பார்த்தீங்கன்னா September 4 அண்ட் லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா September 5 லிஸ்ட் ஆகுது. ஸோ இந்த ஐபிஓ அப்ளை பண்ணாமல் வேணாமான்னு பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரைஸ் 20 rupees கூட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது லிஸ்ட் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா 60 rupees கிட்ட லிஸ்ட் ஆகும் இந்த ஐபிஓ ஒரு லாட். ஸோ இது பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் த ப்ரீமியம். ஸோ நல்லது ஒரு கிரே மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல்ஸ். ஸோ லாஸ்ட்டு 3 FY பார்த்தீங்கன்னா டாப் லைன் ஆஸ் வெல் அஸ் பாட்டம் லைன் ரெண்டுமே நல்ல ஸ்டெடி க்ரோத். ஸோ ஃபினான்ஷியல்ஸும் நல்லாயிருக்கு. ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ROI ROC பார்த்தீங்கன்னா மோர் தென் 25% இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.32. ஸோ அப்படியே டெப்ட் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த்தும் பார்த்தீங்கன்னா 20% கிட்ட இருக்குது. ஸோ இந்த 3 ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லிஸ்டிங்காக இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாம். ஸோ எனக்கு கிரே மார்க்கெட் ப்ரைஸ் நல்லாயிருக்கு, ப்ளஸ் ஃபினான்ஷியல்ஸும் நல்லாயிருக்கு.